சகோதரி அவர்களுக்கு ஒரு பருந்து கோழி குஞ்சை எப்பொழுது தூக்கிச் செல்லும்? குஞ்சு தாயை விட்டு பிரிந்து போகும் பொழுதே. அதுபோல தேவனோடு மனிதன் இல்லாத பொழுது தீய சக்திகள் மனிதனின் சிந்தை மூலமாக பல தீய காரியங்களை ஏவி அதை செய்யும்படி செய்வான். எனவே மனிதன் தன்னை படைத்த தேவனிடம் கூட இருக்கும் பொழுது தீய சக்திகள் மேற்கொள்ள முடியாது. கடந்த கடிதத்தை படித்து பாவ உணர்வையும் அதை விட வேண்டும் என்ற தீர்மானமும் எடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இரண்டாவதாக, பாவத்தை தேவனிடம் அறிக்கை செய்து உதவி கேட்க வேண்டும். எந்த ஒரு மனிதரிடமும் உங்கள் பாவத்தை கூற வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அவர்களும் பாவம் செய்யும் தன்மையுடையவர்களே. எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று வேதம் கூறுகிறது. மேலும் மனிதர்களிடம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது உங்களை மட்டமாகவும் கீழ்த்தரமாகவும் எண்ணுவார்கள். கடவுள் அப்படி எண்ண மாட்டார். ஏனெனில் உலகிலுள்ள எல்லோரையும் படைத்த தேவன் நமக்கு தகப்பன். தன் மகன் பாவம் செய்வதை எந்த ஒரு தகப்பனும் அதை மற்றவர்களிடம் கூறி பறைசாற்ற மாட்டார்கள். மகன் மனம் திரும்பி நல்லபடி வாழவே விரும்புவார்கள். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தன் தகப்பனிடம் தனது சொத்தை பிரித்து தரும்படி கேட்டு அவைகளை விற்று பணமாக்கி தூர தேசம் சென்று ஊதாரி நண்பர்களோடு சேர்ந்து குடித்து வெறித்து விபச்சாரம் செய்தான். பணம் செலவழிந்தது. நண்பர்கள் ஒவ்வொருவராக விட்டு சென்றனர். சரீரத்தில் வியாதியும் ஏற்பட பலவீனப்பட்டான். சாப்பிட வழியில்லை. ஒரு விவசாயியின் பன்றிகளை மேய்க்கும் வேலையில் சேர்ந்தான். பன்றி தின்னும் தவிட்டை தின்றாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் தன் நிலைக்கு காரணம் இன்னது என்பதை உணர்ந்தான். பாவத்தை செய்ய, பாவ வாழ்க்கை வாழ தகப்பனை விட்டு பிரிந்து வந்தது தவறு என்பதை உணர்ந்தான். எனவே ஒரு தீர்மானத்தை எடுத்தான். நான் என் தகப்பனிடம் சொல்லுவேன், நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ஒரு வேலைக்காரனைப் போல என்னை வைத்துக் கொள்ளும் என்று கூறி தகப்பனிடம் சென்றான். மகன் தூரத்தில் வருவதைக் கண்ட தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். அவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். தகப்பனோ புது வஸ்திரம் கொடுத்து கைக்கு மோதிரம் போட்டு கால்களில் அணிய பாதரட்சைகளையும் கொடுத்தான். தகப்பனின் ஆசீர்வாதம் மகனுக்கு கிடைக்க காரணம் அவன் தகப்பனிடம் திரும்பி வர தீர்மானம் எடுத்ததும் தன் பாவங்களை அறிக்கையிட்டதுமே. இந்த உவமையை ஆண்டவர் இயேசு தேவனின் அன்பை அறிந்து கொள்ளும்படியாக கூறினார். லூக்கா 15ஆம் அதிகாரம். இன்றைக்கு பலரும் தேவனிடம் வராதிருக்க காரணம் என்ன? இவ்வளவு பாவம் என்னிடத்தில் உண்டே, என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று நினைக்கிறார்கள். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சிலர் பாவத்தையெல்லாம் விட்டபின் ஆண்டவரிடம் வருகிறேன் என்று கூறுவார்கள். அது ஒருபோதும் நடைபெற முடியாத காரியம். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு இரும்பு கூண்டுக்குள் அடைப்பட்டிருக்கிற மனிதன் தானாக எப்படி வெளியே வர முடியாதோ அதுபோல பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற மனுஷன் தானாக அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. எனவே எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதே நிலையிலிருந்து ஆண்டவர் இயேசுவிடம் உதவி கேட்கும் பொழுது, பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் வந்து உங்களை விடுவிப்பார், தன்னிடம் சேர்த்துக் கொள்வார். நீங்கள் விடுதலையோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ முடியும். அது எப்படியாகும்? முன்பு சொன்னதன்படியாக அந்த பெரிய பையன் பக்கத்து வீட்டு சிறிய பையனை மிரட்டிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவனுடைய தகப்பன் ஊரிலிருந்து வந்துவிட்டான். இப்பொழுது பையனை தோள் மீது போட்டுக்கொண்டு விளையாடினார். அப்பொழுது அந்த பெரிய பையன் தகப்பனிடம் இருக்கும் பையனை மிரட்ட முடியுமா? முடியாது. அப்படியே அவன் மிரட்டினாலும் அந்த சிறிய பையன் ஓங்கி தன் காலால் உதை கொடுப்பான்.
ஏன், அவனுக்கு சரீரத்தில் பலன் வந்துவிடவில்லை. ஆனால் இப்பொழுது அவனோடு தகப்பனார் இருப்பதால் ஒரு தைரியம் வருகிறதல்லவா? அதுபோலதான் மனிதன் தேவனோடு இல்லாத போது பிசாசு என்ன வேண்டுமானாலும் மிரட்டலாம், செய்ய தூண்டலாம். பலன் இல்லாததால் அப்படி செய்தவர்கள் இப்பொழுது தேவனோடு கூட இருக்கிறபடியால் மனதில் புது பலன் அடைய அந்த பிசாசு கொடுக்கும் தீய காரியங்களுக்கு உடன்படாமல் வாழ முடியும். பாவத்தை எப்படி அறிக்கையிடுவது? என் நண்பர் ஒருவர் சிறுவனாக இருக்கும் பொழுது முடிவெட்டுவதற்கு தகப்பனார் பணம் கொடுத்தாராம். இவர் முடிவெட்ட சென்றார். அது ஒரு ஆற்றுப்பகுதி. வரும் வழியில் சூதாட்டம் ஒன்று நடக்க அதில் மயங்கி பணத்தை வைத்து விளையாடினால் ஜெயித்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் தோற்று போய்விட்டார். பணம் போய்விட்டது. முடி வெட்டுபவரிடம் சென்று முடி வெட்டிவிடுங்கள், பணம் பிறகு கொடுத்து விடுகிறேன் என்று எவ்வளவோ கெஞ்சியும் பிரயோஜனமில்லை. வீட்டிற்கு போனால் தகப்பனிடம் என்ன சொல்லுவது என்ற கவலை. அடி விழுமே, எப்படி தப்புவது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வீட்டருகே உள்ளவர் வந்தார். விசாரித்தார். பணம் கொடுத்து முடிவெட்ட செய்தார். நாட்கள் சென்றது. அந்த நபர் சில கஷ்டமான வேலைகளை செய்யும்படி அடிக்கடி கூற மனதில் பாரம் அதிகமானது. முடியாது என்று கூறிய போது, நீ சூதாடி பணத்தை இழந்ததை உன் அப்பாவிடம் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டினார். அதற்கு முன்னமே எப்படியோ இந்த காரியம் அவனின் தகப்பனுக்கு தெரிய வந்த போதும் அவர் ஒன்றும் காட்டிக்கொள்ளவில்லை. என் நண்பர் யோசித்தாராம், இந்த ஆளுக்கு பயந்து பயந்து அடிமை போல் வாழ்வதை விட என் தகப்பனிடத்தில் நானே கூறிவிடுகிறேன் என்று தீர்மானம் எடுத்து போய் சொன்னபோது தகப்பன் கோபப்படவில்லை. அப்படியா, இனி அவ்விதமாக செய்யாதே என்று கூறிவிட்டார். அவருக்கு ஒரே சந்தோஷம். மீண்டும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மிரட்டவே, நீங்கள் சொல்லுகிறபடி செய்ய மாட்டேன், என் அப்பாவிடம் போய் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று கூறி அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டான். அதுபோலவே மனிதர்களாகிய நாம் பாவம் செய்யும் பொழுது, நீ ஒரு பாவி, ஆண்டவரிடம் போக முடியாது, அவர் தண்டிப்பார், இப்படியான பொய்யான காரியங்களை பிசாசு மனதில் கொண்டு வந்து எப்பொழுதும் பயமுறுத்திக் கொண்டே இருப்பான். ஆனால் நாம் என்ன பாவம் செய்தோமோ அதை அப்படியே ஆண்டவர் இயேசுவிடம் அறிக்கையிட்டு அவரிடம் உதவி கேட்கும் பொழுது பாவத்தை மன்னித்து விடுகிறார். அவர் பாவத்தை மன்னித்து விட்டபடியினால் அதன் பின் உங்களை பிசாசு குற்றப்படுத்த முடியாது. ஏனெனில் உங்கள் பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார். விடுதலையோடு குற்ற உணர்வற்று நீங்கள் வாழ முடியும். வேதம் கூறுகிறது, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நீங்கள் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அதை நீக்கிவிடுவார். மேலும் உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும் என்று ஆண்டவர் கூறுகிறார். எத்தனை வருட பாவங்களாயிருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பாவமானாலும் சரி, ஆண்டவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று கூறி ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். மனிதர்களிடம் நீங்கள் கூறவில்லையே, பின் ஏன் தயக்கம்? நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் என் பாவங்களை அவரிடம் அறிக்கையிட்ட போது பெரியதொரு விடுதலையையும் சமாதானத்தையும் பெற்றேன். அதனால்தான் உங்களுக்கு எழுதுகிறேன். தனி ஒரு இடம் சென்று முழங்காற்படியிட்டு ஆண்டவரை நோக்கி தைரியமாய் கூப்பிட்டு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். அந்த நிமிடமே உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். தேவனுடைய பிள்ளையாவீர்கள். கர்த்தருடைய பலனை பெற்று மெய்யான விடுதலையை பெறுவீர்கள். நீங்கள் சரியாகும் பொழுது உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் சரியாவார்கள்.